போடுகின்ற போது சண்டாளா நீ என்ன செய்தாய்? உன் தங்கை இடத்திலே 12 அங்கம் இடம் வேண்டும் என்று நீ கேட்க இந்த சண்டாளியும் 12 அங்கம் ஆமா இல்லை என்றால் ஆமா அந்த சத்துருவாகி சத்துருவாகிவிட்டீர்கள். அது என்ன செய்வது? அவங்க கொண்டுட்டாங்க உன்னை. ஆமா பஜனும் பண்ணல. அவங்க தான் மேல கொண்டுட்டாங்க. ஆனால் இப்போ இதான் வரையறத கேக்குறியா? வரமா எனக்கு இந்த ஜென்மத்தில் மோட்ச பதவி வேண்டும். மோட்ச பதவி சாலோப சாமி சாயத்தில் என்ன பேரு? நடராஜ அவர்களுக்கு கால சென்ற நடராஜ அவர்களுக்கு நடராஜன் சொல்லக்கூடிய அன்னவருக்கு கர்ணனுக்கு ஆமா மோட்ச கொடுத்து நீ கேக்குற. ஆமா சாமி அதே கொடுத்தா போதும். ஐயா கால சென்ற நடராஜன் சொல்லக்கூடிய ஐயாவுக்கு மோட்சத்தை அளிக்கிறேன். உனக்கு காட்சி மட்டும் அளிக்கிறேன். ஏன் சுவாமி? ஏனென்றால் நீயோ தானத்திலே 32 தான தர்மம் அன்னதானத்தை செய்ய மறந்து விட்டாய். ஆதலால் மீண்டும் ஒரு பிறவி பிறந்து இங்க சிறுவண்டனாகவும் உன் மகன் சீராடனாகவும் உன் மனைவி வெளிநாட்டு தந்தையாக பிறந்து அன்னக்குடி நாட்டி 1000 ஜென்மருக்கு அனுமதித்தால் அந்த பிறவியிலே மைத்துன சிவபெருமானுக்கு மோட்சம். இப்பொழுது காட்சி மட்டும் அளிக்கிறேன். 32 தானத்திலே 31 தானம் செய்து விட்டார். இன்னும் ஒரு தானம் அன்னதானம் என்று சொல்லக்கூடிய அன்னதானத்தை செய்யவில்லை. இன்னும் ஒரு பிறவி அந்த ஒரு தானம் செய்ய மீண்டும் ஒரு பிறவி பிறந்து அப்போது அன்னதானத்தை செஞ்சாதான் உங்களுக்கு மோட்சம். சுவாமி அப்படியே சொன்ன பிரகாரம் நான் 1000 ஜங்கமருக்கு அன்னக்கொடி நாட்டி உணவளித்து செய்கின்றேன். ஆனால் ஒன்று அப்போதும் எனக்கு யார் வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாதபடிக்கு கொடுக்கக்கூடிய மனதையும் அளிக்கக்கூடிய செல்வத்தை கொடுக்க வேண்டும்.